Welcome to Arul Vallalar TV and Microwave Oven Service Center. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இது ஹையர் 43 inches LED டிவி ஆண்ட்ராய்ட் டிவி. இதில் டிவி பவர் ஆன் பண்ணால் பைலட் லைட் எரியும். அது ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணோடனே ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் வராது, blank ஸ்க்ரீனாக இருக்கும், நோ வீடியோ. அதுக்கப்புறம் மதர் போர்டில் செக் பண்ணும்போது எல்லா வோல்டேஜும் ஓகே. இந்த கனெக்டரில் வரக்கூடிய சப்ளை ஆப்ஷன் இது வந்து என்னென்ன பேக்லைட் போகக்கூடிய வோல்டேஜ், அதனால் பேக்லைட் ஏரியாதுனால பிக்சர் வரல. அதுக்கப்புறம் டிவியை ஓப்பன் பண்ணி பேக்லைட் செக் பண்ணோம். செக் பண்ணும்போது அதில் இந்த 2 ஸ்ட்ரிப் வந்தது. இந்த 2 ஸ்ட்ரிப்பில் ஒரு ஸ்ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா 2 பல்ப் போயிடுச்சு, ஒரு ஸ்ட்ரிப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 6 பல்ப் போயிடுச்சு. அதுக்கு ரீசன் இந்த மதர் போர்டில் இந்த பேக்லைட்டுக்கு வரக்கூடிய வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 66 வோல்ட் வரணும். பட் என்னென்னா இதில் வந்து ட்ரைவ் அதிகமாக போய் இந்த அவுட்புட்டில் வரக்கூடிய பேக்லைட் போகக்கூடிய சப்ளை வந்து பார்த்திங்கன்னா 78 வோல்ட் வருது. 66 வோல்ட் வர வேண்டிய இடத்துல 78 வோல்ட் வரதுனால எக்ஸஸாக 12 வோல்ட் வரதுனால பேக்லைட் ஃபெயிலியர் ஆகுது. அது ஏன் ஜாஸ்தி வருதுன்னு செக் பண்ணும்போது இந்த ட்ரைவ்லேருந்து வரக்கூடிய கமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தி இருந்தது. அது என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு எஸ்எம்டி காம்பனண்ட்டோட வேல்யூ சேஞ்ச் ஆகிருந்தது. அது எங்கேன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த காம்பனண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ வோல்டேஜ் செக் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல டெஸ்ட் ப்ரோப் வைக்கிறோம், மீட்டரோட டெஸ்ட் ப்ரோப் வச்சுட்டு மீட்டரோட வோல்ட்டு செக் பண்ணுறோம். கரெக்டாக 66 வோல்ட்டு வருது. நமக்கு தேவை வந்து 66 வோல்ட்டு. ஆனால் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா 78 வோல்ட்டு வந்தது, எக்ஸஸாக 12 வோல்ட் வந்தது. ஸோ அதனால் பேக்லைட் போயிடுச்சு. இப்போ நியூ பேக்லைட் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வோல்டேஜ் ஜாஸ்தி வந்தது, அதையும் வந்துட்டு என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி இதில் இருக்கிற இந்த மதர் போர்டில் இருக்க அந்த ஹை வேல்யூ காம்பனண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணியாச்சு. அது மாதிரி சேஞ்ச் பண்ணதுனால இதில் என்னென்னா இந்த போர்டை வந்துட்டு அதே போர்டை ரெடி பண்ணியாச்சு இந்த போர்டில். அப்போ நமக்கு அதே போர்டு ரெடி பண்ணும்போது எக்கனாமிக் ஆகிடுச்சு. இதில் என்னென்னா அந்த எஸ்எம்டி காம்பனண்ட் மட்டும் சிப் லெவலில் சேஞ்ச் பண்ணும்போது ரேட்டு எக்கனாமிக் ஆகிடுச்சு. இப்போ டிவி ரெடி ஆகிடுச்சு, ஸ்க்ரீன் வந்துடுச்சு. இதுக்கு முன்னாடி இதில் என்னென்னா நேச்சுரல் கம்ப்ளைண்ட்டு blank ஸ்க்ரீனாக இருக்கும், பேக்லைட் ஏரியாதுனால பிக்சர் வராது. ஸோ இப்போ நம்ம பேக்லைட் மாற்றி வோல்டேஜ் ஜாஸ்தி இருந்தது கண்ட்ரோல் பண்ணி அதே போர்டை ரெடி பண்ணியாச்சு. பிக்சர் வந்துடுச்சு, டிவி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.